ஸோ அது கட் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வந்து நிகழப்போகுது. ஓகே, அந்த மாற்றம் எனக்கு நிகழ்ந்துருச்சா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா யூனிவர்ஸ் மெசேஜ்ல அதுவும் இருக்கு. இந்த மாற்றம் நிகழும் போது நீங்க எந்த மாதிரியா இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிட்டி, எந்த ஒரு ரிலீஜியஸ், எந்த ஒரு பாகுபாடுகளும் இருக்காது, எந்த ஒரு கண்ட்ரோல் இஷ்யூவும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீ வில்லா இருப்பீங்க, ஃப்ரீ வியா இருப்பீங்க. உண்மையிலே நீங்க யாரு, உங்களால என்ன பண்ண முடியும், உங்களுக்குள்ள என்ன தன்மை இருக்கு, உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு பார்க்க போறீங்க, இது எல்லாமே உங்களை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விதமா கண்டிப்பா அமையும். இது வரைக்கும் நீங்க தான் மற்றவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு அப்படி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா இனிமே வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு தான் எல்லாரும் கொடுக்கக்கூடியதா பொதுவாவே இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய, நடந்துகிட்டு இருக்க, இல்ல நடக்க போற எல்லா விதமான காரியங்களையும், எல்லா விதமான அதிசயங்களும் இந்த பிரபஞ்சத்துல புதைஞ்சி கிடைக்கும். அந்த புதைஞ்சி கிடக்கிறத நாம திருப்பி எடுத்து அதற்கான ஒரு வழிகாட்டுதலை எடுக்கிறது தான் அகாஷிக் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அப்போ நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய மாற்றங்களும் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தோட கலந்திருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த பிரபஞ்சத்துல என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் நாம ஆகாஷிக் கைடன்ஸ் மூலமா நம்ம எடுக்க போறோம். அதுவும் ஒரு ஒரு ராசியின் அடிப்படையில. அப்போ உங்க ராசிக்கு இந்த பிரபஞ்சத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு புதைஞ்சு இருக்கோ அதை நம்ம ஆகாஷிக் கைடன்ஸ் மூலமா அந்த எனர்ஜியில நாம எடுத்து நான் உங்களுக்கு இன்னைக்கு உங்க ராசிக்கு வரக்கூடிய அடுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழ இருக்கு அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை தெரிஞ்சுக்கிறதால நீங்க அடுத்து எல்லா விஷயத்திலயும் நீங்க தயார் நிலையில இருக்கலாம். இப்போ வாழ்க்கையில விரக்தி நிலையில நீங்க இருந்தா கூட உங்களுக்கு அப்படி பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ்க்கு நீங்க ரெடியா இருக்கலாம். அப்போ உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பெரிய மாற்றங்கள், ஷிஃப்ட் எல்லாம் நடக்க போகுது, இந்த பிரபஞ்சத்துல அப்படி என்ன புதைஞ்சிருக்கு, அது என்ன அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இது மாதிரியான பர்சனலான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஹீலிங்ல நீங்க கண்டக்ட் பண்ணோம்னா இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணி அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஹீலிங்க்கு கூட நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹீலிங் தெரப்பி வேணும்னாலும் நீங்கள் இதே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹீலிங் தெரப்பியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஐ ரிசீவ் மை சேஞ்சஸ், நான் எனது மாற்றத்தை ஏற்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ராசிக்கான சேஞ்சஸ் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, என்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படின்றத நம்ம ஆகாஷிக் கைடன்ஸ் மூலமா பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி, துலாம் ராசி உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏற்பட்ட நெகட்டிவான மனிதர்களாக இருக்கட்டும், ரொம்பவும் நெகட்டிவான வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எனர்ஜிஸாக இருக்கட்டும், நெகட்டிவான சில
காரியங்கள் இல்லை சில பொருட்கள் உங்க வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா என்னெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்குதோ, அது எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியா இருந்தாலும் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து முழுவதுமா கட் ஆக போகுது. ஸோ அது கட் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வந்து நிகழப்போகுது. ஓகே, அந்த மாற்றம் எனக்கு நிகழ்ந்துருச்சா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா யூனிவர்ஸ் மெசேஜ்ல அதுவும் இருக்கு. இந்த மாற்றம் நிகழும் போது நீங்க எந்த மாதிரியா இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிட்டி, எந்த ஒரு ரிலீஜியஸ், எந்த ஒரு பாகுபாடுகளும் இருக்காது, எந்த ஒரு கண்ட்ரோல் இஷ்யூவும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீ வில்லாக இருப்பீங்க, ஃப்ரீ வியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் நினைச்ச விஷயங்களை உங்களால் பண்ண முடியும், நினைச்ச விஷயத்தை அடையிறதுக்கான முயற்சிகளை உங்களால் பண்ண முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு எந்த தடைகளும் இருக்காது. நீங்கள் போகக்கூடிய பாதையில் ரொம்ப சீராக போயிட்டே இருப்பீங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. எந்த ஒரு தடைகளும் தடங்களும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்ட கம்ப்ளீட் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்களே கட் பண்ணி வெளியே போவீங்க. அண்ட் நீங்கள் அதை பண்ணலனாலும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக அதை வலுக்கட்டாயமாக உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் கட் பண்ணி வெளியே தூக்கி எறிய போகுது. ஸோ அப்படியான ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. உங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போறீங்க. உண்மையிலே நீங்கள் யாரு, உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்குள்ள என்ன தன்மை இருக்கு, உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு பார்க்க போறீங்க, இது எல்லாமே உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விதமாக கண்டிப்பாக அமையும். ஸோ உங்கள் செல்ஃபை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மற்றவங்களை தெரிஞ்சுக்கிறது, மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களுக்காக வாழ்ந்தது இதெல்லாம் வந்து மாறப்போகுது. இனிமேல் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அதை நோக்கி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க. அப்படியான ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் எந்த விஷயங்களா இருந்தாலும் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான அனுதாபங்களோ இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு பரிவுகளோ வெளியில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க தான் மற்றவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு அப்படி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா இனிமே வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு தான் எல்லாரும் கொடுக்கக்கூடியதா அந்த ஒரு நிலை வந்து மாறப்போகுது. ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அப்படியான ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுக்க போறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடமோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு சொந்த சர்க்கிளோ உங்களுக்குன்னு ஒரு சொந்த அட்மாஸ்பியரோ இது உங்களுக்கு அமையும். ஸோ அப்போ அமையும் போது அதுவே ஒரு உலகம் மாதிரி நீங்க வந்து வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த உலகத்துல நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. ஸோ அப்படியான ஒரு நிலை உங்களுக்கு வந்து ஏற்படும். அப்படியான ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. இது எல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க செய்யக்கூடிய செல்ஃப் லவ் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க செல்ஃப் லவ் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள், நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவான காரியங்கள், நெகட்டிவான ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி தூக்கி எறிஞ்சு வெளியே வந்துடுவீங்க. அண்ட் நீங்க ரொம்ப ஒரு புது மனிதரா, பாசிட்டிவான மனிதரா இந்த உலகத்துல வாழ்ந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களை நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அதற்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ மற்றவங்க உங்க மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய அன்பு, ஒரு பரிவு, பாசம் இது எல்லாத்தையும் காட்டக்கூடிய நபரா நீங்க உங்களை நீங்க உருவகிச்சுப்பீங்க. நீங்க உங்களை நீங்க மாத்திப்பீங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு இடம், நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு சிம்மாசனம் போட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட செல்ஃப் லவ்வால கிடைக்க போகுது. அதற்கு இந்த யூனிவர்ஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்த போகுது. அப்ப துலாம் ராசி நீங்க இந்த பதிவை கிளைம் பண்ற விதமா ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அதை டைப் பண்ணி கீழே உங்களுக்கு என்ன மாதிரியான விஷஸ் இன்னும் இருக்கோ அதை தாராளமாக பிரபஞ்சத்துக்கிட்ட தெரியப்படுத்துகிற விதமாக இந்த கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிரபஞ்சம் கண்டிப்பாக அவங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா கூட. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்ட கிடைக்கிறதுக்கான ஒரு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான காரணமாக இருக்க போகுது. நேர்ல உங்க ராசிக்கான அதிரடியா வரக்கூடிய மாற்றங்கள் அடுத்து என்ன இருக்கு, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம ஆகாஷிக் கைடன்ஸ் மூலயமா இந்த பதிவுல பார்த்தோம். ஸோ இந்த பதிவை நீங்க கிளைம் பண்ற விதமா
கமெண்ட் செக்ஷன்ல ஐ ரிசீவ் மை சேஞ்சஸ், நான் மாற்றத்தை ஏற்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவோட மீட் பண்றேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.